இடம்பலம் டாப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பல்வேறு திரைப்படங்களுடைய விமர்சனங்களை பார்த்து வரோம். ஸோ அந்த வகையில இப்போ சமீபத்துல ரிலீஸ் ஆயிருக்கிற கட்டா குஸ்தி 2, விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, அதே மாதிரி ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, கருணாஸ், முனிஷ்காந்த், காளி வெங்கட் உட்பட பலர் நடிச்சிருக்கிற இந்த படம் சமீபத்துல ரிலீஸ் ஆச்சு. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஐஸ்ரீ கணேஷ் அவர்களுடைய தயாரிப்புல விஷ்ணு விஷால் ஒரு தயாரிப்பாளரா இந்த படத்துல இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல படத்தை ரெட் ஜெயின்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு, பார்ட் 1க்கும் பார்ட் 2க்குமான வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்க பார்ப்போம். நான் ஹரிஷ் மோகனத்தில் பேசுறேன். பிரியா ஆரம்பிச்சிருக்காங்க. வணக்கம் ஹரிஷ். இப்போ நீ இந்த படம் பாரு அப்படின்னுட்டு எனக்கு கொடுக்குறப்ப நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தேன். நீதான் சொன்ன ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லயே நான் பார்த்தேன். நானு இது சிம்பிளா சொல்லணும்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்த அந்த எனர்ஜி, அந்த ஃபன், அந்த சர்ப்ரைஸ் எல்லாமே இதுல மிஸ்ஸிங் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா படம் வந்துட்டு ரொம்ப மோசமான படம்னால சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். ஸ்டோரி பார்த்தாக்கா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ அதுக்கு ஒரு சல்யூட் சொல்லிக்கலாம். அந்த குடும்பம், உறவு, ஈகோ, பொறுப்பு இதெல்லாம் கலந்து ஒரு கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெய்னரா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த முயற்சிக்கு அப்ளாஸ்ன்னு சொல்லிக்கலாம். விஷ்ணு விஷால்னுட்டுன்னு ஸ்பெசிபிக்கா சொன்னோம் அப்படின்னா படம் முழுசுமே தன்னால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு தூக்கி நிறுத்தி இருக்காருன்னு தான் சொல்லணும். எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அவரோட அந்த பிரசன்ஸ கொடுத்து எவ்வளவு எஃபர்ட் போட்டு அந்த பிலிமை வந்துட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளவு வந்துட்டு ட்ரை பண்ணிருக்காருன்றத சொல்லலாம். காமெடி தூக்கி நிறுத்துதா அப்படின்னு பார்த்தாக்கா எனக்கு அவ்வளவு சரியா சொல்ல தெரியல. காமெடி சீன்லயும் சரி, இந்த சென்டிமெண்ட் சீன்லயும் சரி, அவர் விஷ்ணு விஷாலை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்றதுதான். ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்தது பிலிம்ல. ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப அழகா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த படத்துல அவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அந்த ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ஒரு பலமா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன் நான். இதுதான் வந்துட்டு அந்த ஹீரோயின் சப்ஜெக்ட பத்தி நான் பேசுறதுக்கு வருது. ஆனா பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, மைனஸ் பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு அது திரைக்கதை மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நல்லா போகுது, சரி படம் பிக்கப் ஆகுதுன்னுட்டு நம்மளே நம்ப வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஒரே இழுவையா போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஒரே மாதிரி சீன்ஸ் ரிப்பீட்டடா வர மாதிரி இருந்துச்சு. ஒரு நீளமான டிராமாவா போச்சு. முன்னாடியே நம்ம வந்துட்டு அசியூம் பண்ணின திருப்பங்களா இருந்ததாகட்டும், இல்ல அடுத்த சீன்ல இதுதான் நடக்கும் அப்படின்னுட்டு ஆடியன்ஸே சொல்ற அளவுக்கு தான் படம் இருந்துச்சு. எனக்கு அது கொஞ்சம் ஃபெயிலியரா தான் தோணுச்சு. காமெடி இருக்கா படத்துலன்னு கேட்டாக்கா இருக்கு. ஆனா வயிறு குலுங்க அந்த சிரிக்க வைக்கிற அந்த ஒரு விஷயம் அங்க இல்ல. சில இடங்கள்ல நம்மையும் மீறி நம்ம வந்துட்டு ஸ்மைல் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சென்டிமெண்ட் இருக்கான்னு கேட்டாக்கா படத்துல இருக்கு. ஆனா மனசுல நிக்கிற அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இல்ல அப்படின்றதுதான் சொல்வேன். சோ கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எதுவுமே கொடுக்கல. ஒரு வழக்கமான கமர்ஷியல் ஃபார்முலாலேயே முடிச்சிடுறாங்க அப்படின்றதுதான். இசையை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஏன்னா நான் நிறைய இசை பேசுறதுல நீ பேசி பேசி எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இசை வந்துட்டு எனக்கு ஓகேவா இருந்தது. இந்த பின்னணி இசை வந்துட்டு சில சீன்களை காப்பாத்துது அப்படின்றது நான் சொல்லுவேன் நானு. அதே மாதிரி நீ ஒளிப்பதிவுன்னு போனாக்க கலர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஆக்ஷன் சீன்களும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இதுல வந்துட்டு பெரிய வாவ் அப்படின்னு சொல்ற மொமெண்ட் ரொம்ப ரொம்ப குறைச்சல். இல்ல சொல்ல போனாக்கா அந்த மாதிரி ஒரு மொமெண்டே இல்ல அப்படின்றதுதான் என்னோட இது கருத்து. ஹரிஷ், உனக்கு எப்படி இருந்தது? நான் படம் பார்க்கும்போது எனக்கு படத்தினுடைய கதை ஓகே, இது வந்து பார்ட் 1 விட ஓரளவு பெட்டரா இருக்கு அப்படின்னாலும் காமெடிங்கிற பேர்ல வந்து நீங்க கிளாமரா தான் காமெடியா காட்டிட்டு இருக்காங்க படத்துல. நீங்க வந்து மோக்ஷா வந்து மீனுங்கிற கேரக்டர் ஒரு ஸ்கூல் டீச்சரா அறிமுகப்படுத்தி அந்த மோக்ஷாங்கிற கேரக்டர் வந்து கிளாமரா காட்டி அதை வந்து குழந்தைங்க மனசுல வந்து திணிக்கிறதாகட்டும், அதை வந்து காமெடியா நீங்க காட்டுறதாகட்டும். அதே மாதிரி வந்து விஷ்ணு விஷால் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்குங்கிற பேர்ல கருணாகரனுடைய ஒய்ஃபை வந்து கரெக்ட் பண்ண பாக்குறாருன்னு சொல்லி சீன் வைக்கிறதாகட்டும்.
அங்க இருக்கிற பெண்கள் கிட்ட வந்து அவர் வந்து டான்ஸ் ஆடுறது, டிக்டாக்ல வீடியோ போடுறது, இன்ஸ்டால வீடியோ போடுறது, இதெல்லாம் பண்றதாகும். எல்லாமே வந்து கிளாமரை மட்டுமே மையப்படுத்தி வச்சிருக்க மாதிரி இருக்கு இந்த காமெடி. எனக்கு அந்த காமெடி அந்த விஷயத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. காமெடி எங்க ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, த்ரிஷாவும் விஜயும் நடிச்ச அந்த பாட்டு கில்லி படத்துக்கான பாட்டு ஓடும். ஸோ அந்த பாட்டுக்கு வந்து அந்த குழந்தை ஆடும். ஜாரா அப்படின்னா அந்த குழந்தை பேர் ஜாரா. அந்த குழந்தை ஆடும். அந்த குழந்தை ஆடும்போது இவங்க ஐஸ்வர்யா லட்சுமி கேட்பாங்க, ஏன் என்ன இப்படி ஆடுறா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பாட்டுக்கு இப்படி ஆடாம எப்படி ஆடுறதுன்னு இவரும் ஆடுவாரு, அந்த மோக்ஷாவும் அவங்களும் ஆடுவாங்க. அது கொஞ்சம் காமெடி ட்ராக்கா இருக்கு. மற்றபடி எனக்கு பெரிய அளவுல இதுல காமெடின்னு எதுவும் நான் பார்க்கல. நான் யோகி பாபு கடைசியா ரெஃப்ரிங்கிற இதுல வந்து பஞ்சாபை சேர்ந்த குத்து சண்டை வீரர்ங்கிற மாதிரி வராரு, ரெஃப்ரிங்கிற பேர்ல வராரு. அங்கேயும் பெருசா எனக்கு காமெடி இருக்கு. மாத்திர ரம்யா கிருஷ்ணன் தான் அங்க கடைசி கோட் சீன்ல மட்டும் சில காமெடிஸ் ரம்யா கிருஷ்ணன் வந்து பார்க்க முடியும். அவங்க பண்றது வந்து சீரியஸா பண்ற மாதிரி இருந்தாலும் காமெடியா அது இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி எனக்கு பெருசா இதுல காமெடின்னு அது ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. பட் வந்து கமர்ஷியலா இந்த படம் ஹிட்டா அப்படின்னா ஹிட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு கமர்ஷியலா என்ன தேவைன்னா கிளாமர் தேவை, காமெடி ஒன்னு ரெண்டு இடத்துல இருந்தா போதும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து சென்டிமெண்ட் வரும். இது 3 இருந்தா வந்து கமர்ஷியல் ஹிட். ஸோ கமர்ஷியலா என்னை பொறுத்தவரை இந்த படம் ஹிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால 3 நாள்ல 15 கோடி ரூபாய் லாபம் பார்த்துருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட்டா மொத்தமாவே 15 கோடி தான் லாபம் பார்த்தது. இது வந்து 3 நாள்ல 15 கோடி ரூபாய் லாபம் பார்த்துருக்கு. அப்படிங்கிறப்போ இது வந்து கமர்ஷியல் ஹிட்டா தான் நான் பாக்குறேன். நான் ரெண்டாவது உங்களுக்கு வந்து கருணாஸ் அவர்கள் இருக்காரு. கருணாஸ் அவர்கள் இருந்தாலும் கருணாஸ் கிட்ட வந்து பெருசா நான் காமெடி பார்க்கல. நான் அவரு எப்போ அரசியல்ல இறங்கினாலும் அன்னையில இருந்து அவர்கிட்ட இந்த காமெடி சென்ஸ் மொத்தமா வேலையா ஆயிடுச்சு. தயவு செஞ்சு கருணாசனை வந்து அரசியல்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி சினிமால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணா பெட்டரா இருக்கும். நான் அதாவது சொன்னோம் அப்படின்னா நீங்க ஏன் சொல்றாங்க அதிக பேசிங்க தானே அவரு. பட் உண்மை அதுதான். அவர் வந்து அரசியலுக்கு எப்போ போனாரோ அன்னைக்கு அவருடைய காமெடி சென்ஸ் மொத்தமா போயிடுச்சு. இந்த காமெடி சென்ஸை மறுபடியும் வந்து திரையில அவர் கொடுக்கணும் அப்படிங்க. ஏன்னா கருணாசனோட காமெடியை வந்து ரசிச்சவங்க இல்லை நாங்கெல்லாம். அவருடைய ஒவ்வொரு சீனும் வந்து காமெடியா இருக்கும். காமெடி அதை தாண்டி வந்து சில இடங்கள்ல சைக்காலஜிக்கல் ரோல் எல்லாம் பண்ணியிருக்காரு அவரு. ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் அவர் நல்லா செட் ஆச்சு. அந்த படம் ஓடல. பட் வந்து திண்டுக்கல் சாரதி சொல்றேன் நான், படம் ஓடல. சன் பிக்சர்ஸ் தான் அதை பண்ணாங்க. படம் பெருசா ஓடல. பட் வந்து அவருடைய ரோல் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரியான ரோல் எடுத்து பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மனைவி போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கணவன், அந்த கணவனை வந்து ஹீரோவா ஒரு காமெடியெல்லாம் கொண்டு போய் காட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை எடுத்து ஒருத்தர் பண்றாருங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க, எந்த காமெடியும் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து நல்ல கதை இருந்தாலும் ஒருத்தருக்கு பண்றதுக்கு முன்னுருவாங்க. அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு ரோல் எடுத்து பண்ணாருங்கிறது பெரிய விஷயம். அதெல்லாம் விட்டுட்டு திடீர்னு பாலிடிக்ஸ்ல வந்து எம்எல்ஏ ஆனார். ஓகே, எனக்கு பாலிடிக்ஸ் ஓகே. அவர் எம்எல்ஏ ஆனாரு, அதுக்கப்புறம் அங்க இருந்து இங்க மாறினார், இங்க இருந்து அங்க மாறினார், அதெல்லாம் ஓகே. பட் சினிமால வந்து கம்ப்ளீட்டா டவுன் ஆயிட்டாரு. எனக்கு அது ஏன் அப்படிங்கிறது புரியல. காமெடி சென்ஸ் போயிடுச்சு. ஒன்னு 2 படம் தான் வந்துட்டு இருக்கு. அது வந்து பெருசா எதிர்பார்க்க முடியல. கென் இப்போ வந்து ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ அதனால வந்து கென்னோட இவர் ஒரு படம் பண்ணார், அதுவும் காமெடியா தான் இருந்தது. அப்பா மகனுடைய அந்த சீன்ஸ் எல்லாம் காமெடியா இருக்கும் அந்த படத்துல. அது மாதிரி வந்து என்ன வருது அதை எடுத்து பண்ணணும். நீங்க காமெடி ஏன் டவுன் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி காளி வெங்கட் இந்த படத்துக்கு எதுக்கு, இந்த பாட்டுக்கு எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. காளி வெங்கட் ஏன்னா ஐஸ்வர்யா லட்சுமியோடைய வீட்டுல சண்டை நடக்குது, அந்த சீட்ல மட்டும்தான் காளி வெங்கட் பெருசா பேசுறாரு. கோட் சீன்ல ஒன்னு ரெண்டு இடத்துல பெருசா பேசுறாரு. அதை தாண்டி வேற எங்கேயும் காளி வெங்கட் வந்து பயன்படுத்தின மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் எனக்கு இதுல பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, லிஸி ஆண்டனி அவங்களுடைய ஒரு டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாக். இந்த காலத்துல 6 வயசுல இருந்தே வந்து தற்காப்புகளை கற்றுக் கொடுத்தாதான் வந்து பெண்களுக்கு வந்து அது வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச டயலாக். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு போலீஸோ 2 போலீஸோ நிப்பாட்ட முடியாது. எல்லா வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போலீஸை வந்து நிப்பாட்ட முடியாது. நீங்க வந்து எத்தனை அதிரடிப்படை கொண்டு வந்தாலும் இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுக்கணும். அவங்க வந்து கெட்டா குஸ்தி அதுதான் அவங்க கேரியர்னு எடுத்துக்கிறாங்க, இல்ல இவங்க வந்து கராத்தே தான் கேரியர் எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுடைய இஷ்டம்.
உடல் தற்காப்பு கலைன்னு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களே சேவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் கிட்டையும் நான் அதை தான் வந்து கண்டினியூஸா நான் சொல்லிட்டு இருக்கிறது தான். நான் இப்போ ராஜ்மோகன் அவர்கள்ட்டையும் அதை தான் வந்து கோரிக்கை வச்சிருக்கேன். ஸ்கூல்ல பெண் குழந்தைகளுக்கு குறிப்பா வந்து இந்த தற்காப்புகளை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா கட்டாயமா கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து பெண் குழந்தைகளுக்கு சேஃப்டிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதை வந்து டயலாக்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா நான் பாக்குறேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் இதுல ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. ஷாங்கோல்டனுடைய மியூசிக் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. அவங்க ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று இருக்கு, அது ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் பெருசா எங்கேயும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி நான் பார்க்கல. ஸோ அதனால ஷாண்டோல்டனுடைய மியூசிக் கம்ப்ளீட்டா ரவுண்ட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் போன இதுக்கு முன்னாடி ஒரு படம் நம்ம பேசணும் ஷாண்டோல்டன் படம் பத்தி, அதுலயும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல, இதுலயும் இப்படிதான் இருக்கு. மேபி அவருக்கான ஸ்டோரி எதுவும் அமையலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் நம்ம பேசிட்டோம், எல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் படம். என்னை பொறுத்தவரை இது கமர்ஷியல் மூவிக்கு தேவையான எல்லாமே இருக்குங்கிறதுனால மக்கள் பாக்குறாங்க. மக்கள் ரசிக்கிற ஒரு விஷயம் எதுக்கு தியேட்டருக்கு போறாங்கன்னா அந்த த்ரிஷா விஜயோட பாட்டுக்கு போறாங்க. அந்த பாட்டுக்காக தான் போறாங்க. தியேட்டர்ல அவ்வளவு கிளாப்ஸ் இந்த சாங்ஸ்க்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் விஷ்ணு விஷால் வந்து ரெஜெயின்ஸ் வந்து இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கிறதுனால அந்த பாட்டை உள்ள கொண்டு வந்தாரா? ஏன்னா அரசியல் வட்டாரத்துல வந்து அப்படிதான் பேச்சு ஓடிட்டு இருக்கு. அதாவது விஜயை டார்கெட் பண்றாரு, இவ்வளவு தைரியமா டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கவே முடியும் இந்த காலத்துல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பார்ட்டி சைட்ல இருந்து இது போயிட்டு இருக்கு. டிஎம்கே சைட்ல இருந்து பிரச்சாரம் நடந்து போயிட்டு இருக்கு. அது தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரான்னு எனக்கு தெரியல. பட் வந்து அந்த பாட்டை ரசிச்சு தியேட்டருக்கு வராங்க. சோ விஜய் ரெஃபரன்ஸ் எல்லா இடத்துலயும் தேவைப்படும். கண்டிப்பா. சோ இந்த படத்தை வந்துட்டு முதல் பாகத்தை வந்துட்டு ரொம்ப ரசிச்சிருந்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுதான் சொன்னோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம குடும்பத்தோட ஒரு டைம் பாஸ் என்டர்டெய்னர். கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அவசரப்பட்டு முடிச்சிட்டாங்க. நீங்க கிளைமேக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கேப் எடுத்து இன்னும் கொஞ்சம் லென்த்தியா கொடுத்துருந்தாங்க ஓகே. நீங்க கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அவசரப்பட்டு கோட் சீனை விறுவிறுப்பா காட்டுற பேர்ல கோட் சீனை காமெடியா காட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் கட்டாக்குச்சி சண்டை. சரி அதுல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இவரு விஷ்ணு விஷாலுக்கு ஒரு பொண்ணுக்கு பண்ணுங்க சத்தியம் ஞாபகம் இருக்கு. அந்த சத்தியத்துக்காக விஷ்ணு விஷால் ஜெயிக்கிற மாதிரி காட்டலாம். பட் வந்து விஷ்ணு விஷாலும் ஜெயிக்க மாட்டாரு, ஐஸ்வர்யா லட்சுமியும் ஜெயிக்க மாட்டாங்க. மறுபடியும் கன்சீவ் அந்த இன்னொரு குழந்தை பிறக்குதுங்கிற ரேஞ்சில கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க படத்தை. பட் இது ஒர்க் அவுட் ஆகும். கிளைமேக்ஸ் வந்து அவசரப்பட்டு நீங்க அவசரம் முடிச்ச மாதிரி இருந்தது. அது இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது வந்து கிளைமேக்ஸ் வந்து அழகா கொடுத்துருக்காங்க. நீங்க ஓப்பன் எண்டிங்கா கொடுத்துருந்தா கூட பெட்டரா இருக்கும். ஓப்பன் எண்டிங்கா இன்னொரு பார்ட் வருதுன்னு கொடுத்துட்டு நீங்க அப்படி முடிச்சிருந்தா கூட பெட்டரா இருந்திருக்கும். அவசரப்பட்டு கிளைமேக்ஸ் சொல்லி அந்த ஐஸ்வர்யா லட்சுமி வந்து மேரிகோமோட கடைசியில சண்டை போடுற மாதிரி காட்டி இது வந்து அக்செப்டபிளா இல்லைன்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா. சோ இந்த குடும்பத்தோட ஒரு டைம் பாஸ் என்டர்டெய்னர் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா ஒரு வாட்டி பார்க்கலாம் படத்தை அப்படின்றதுதான். சோ இது ஒரு கெட்ட படம் இல்ல, ஆனா கண்டிப்பா நினைவுல நிக்கிற ஒரு படமும் இல்ல அப்படின்றதுதான். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த அந்த பஞ்ச் எல்லாம் வந்துட்டு இந்த செகண்ட் பார்ட்ல முழுசா கொடுக்க தவறி இருக்காங்க அப்படின்றது. எவ்வளவு ரேட்டிங் கொடுப்ப ஹரிஷ்? 3/5. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் 2.5 தான் கொடுப்பேன். நான் அந்த அளவுக்கு தான் இருந்தது படம்ன்றதுதான். சோ இந்த விமர்சனம் ஏன்னா இது வந்து மாடரேட் ஆவரேஜ் அதுதான் இல்ல அப்படிங்கிறப்போ கமர்ஷியலுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஆனா வந்து படம் பார்க்கும் போது உங்களுக்கு பெரிய அளவுல இது படமா அப்படிங்கிற மாதிரிதான் தோணும். அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஸோ அதனால இது பெரிய அளவு ஹைப் பண்ணக்கூடிய படமா எனக்கு தெரியல. 2-3 சீன்ஸ் வந்து காமெடியா இருக்கு, 2-3 சீன்ஸ் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது விஜய் ரெஃபரன்ஸ் அதுக்கெல்லாம் அந்த சீன்ஸுக்கெல்லாம் தான் வந்து தியேட்டர்ல கிளாப்ஸ் வருது, விசில் வருது. வேற எதுக்கும் கிளாப்ஸும் விசிலும் இல்லை படத்துல. சோ இந்த விமர்சனம் மக்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்றேன். தேங்க்யூ. நன்றி.